கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 121 சங்கீதத்தில் ஒரு பாட்டு இருக்குது இல்லை, உதயோரும் கண்மனை நோக்கி பார்க்கிறேன் சொல்லி பெர்க்மன் செய்ய ஒரு பாட்டை பாடியிருக்கிறது. இந்த 121 சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். பர்வதங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரனுக்கு தாவீது தெரியும், எப்பொழுதெல்லாம் சோதனைகள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் போராட்டம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தரை இன்னும் அதிகமாக அவர் துதிப்பார். நம்ம சில பேர் போராட்டங்கள் பிரச்சனை வரும்போது துதிக்க மறந்து போவோம். ஆனால் சங்கீதக்காரன் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் நான் உண்மையாக சொல்கிறேன், சமீப காலமாக இந்த ஊழியத்தின் பாதையில் இவங்க ஒத்தாசை பண்ணுவாங்க, அவங்க ஒத்தாசை பண்ணுவாங்க, இவங்க ஒத்தாசை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோற்று போடுவீங்க. எப்போதும் உங்கள் கண்ணி இயேசுவை நோக்கி இருக்கணும். ஆனால் தான் சங்கீதம் 34 வாசிக்கிறோம். ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரை நோக்கி பார்த்தாங்களா? கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தான் அவங்க முகம் வெட்கப்படலை. ஒரு மனுஷன் நோக்கி பார்க்கும்போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில பல வெட்கங்கள் வருகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரருடைய கண், நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நமக்கு இரக்கம் செய்கிறவர் தேவன் ஒருவரே. மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே எல்லாம் கூடுங்கிற பைபிள் அல்லையா சொல்லுவோமா? அவர் சங்கீதக்காரன் அழகா சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் சொல்றான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரத்தது எனக்கு ஒத்தாசை வரும். நிறைய ராஜாக்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே ஏராளமான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் அப்பா, எங்களுக்கு ஒத்தாசையாக நீ என்ன செய்ய எழுந்து நெல்லுன்னுவாங்க. கர்த்தர் யுத்தத்தை நடத்துகிறவராக இருக்கிறார். முடிவில் சொல்லுவாங்க, இந்த யுத்தம் எங்களுடைய அல்ல, இது கர்த்தருடையது இல்லையா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான தெய்வம் அல்ல. இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? அவர் தான் என்ன செய்யறாரா, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நான் அடிக்கடி யோசிப்பேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. அப்ப என்னன்னா, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம மேல அவர் கண்ணோக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலதுபுறத்தில் நமக்கு என்ன இருக்கிறாரா? நிழலாக இருக்கிறார். நிழல் நம்ம எப்போ போவோம் நம்மளை விட்டு? எப்போ போவோம்னா அப்படி பார்க்குறீங்க, எப்பவுமே நம்ம கூட நிழல் இருக்கும். இருக்க மாதிரி இருக்கா? நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ண வந்து ஃபேனுங்க சுற்றி அங்கே என்ன இருக்கு? நிழல் இருக்கு. அப்போ கர்த்தர் உன் பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். அது அநேகருக்கு தெரியல. அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? மறந்து போகிறோம். கடநாட்டு நான் சொன்னது போல எலிசாவுடைய வேலைக்காரோட கண்களை திறந்து பார்க்கும்போது தான் ஆயிரமான அக்கினி ரதங்களோடு கூட கர்த்தருடைய தூதர்கள் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலவெளியில் நான் கண்பான தேவ பிள்ளையே, இந்த சங்கீதம் சொல்ற காரணம் தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலை, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நீ துக்கமாக இருந்தாலும் சரி, நீ வேதனையாக இருந்தாலும் சரி, நீ புலம்பலாக இருந்தாலும் சரி, நீ கண்ணீரோடு இருந்தாலும் சரி, கவலையோடு இருந்தாலும் சரி, மன பாரத்தோடு இருந்தாலும் சரி, வேதனையோடு இருந்தாலும் சரி, யார் நோக்கி பார்க்கணும்? அதான் உண்மை. நான் சொல்றேன், எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லையா சொல்லுவோமா? ஜபத்தில் உட்காரும் போது ஒரு நம்பிக்கை, நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வரும்பொழுது தான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? நிழலா இருக்கிறான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. 91 சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா? 91 சங்கீதத்தில் வாசிச்சு பாருங்க.
சர்வ வல்லுடைய நிழல் தங்குவான். அப்போ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் நமக்கு ஒரு பாதுகாப்பு எங்க இருக்கு சொன்னா, கர்த்தருடைய நிழல் தான் நமக்கு பாதுகாப்பா இருக்குது. ஒரு வெயில் நேரத்தில் நேராக ஓடி போய் எங்க போவோம்? ஒரு மர நிழல போய் தங்குவோம். உன்னதமானவருடைய மறைவில் இருப்பவன் சர்வ நிழலே, அந்த நிழலை வந்துட்டாலே போதும், எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். உன் பக்கத்தில் இருந்தாலும் ஆமென். பாட்டு பிடிக்கிறது, பழைய பாட்டு. உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கினாலும், என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கினாலும், பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே, பயம் இல்லையே, பாதிப்பு இல்லையே, பயம் இல்லையே. உன்னதமானவர் மறைவிலே, சர்வ வல்லவர் நிழலிலே, தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் துருகமானார். நான் நம்பும் கோட்டையும் துருகமானார். வேட கன்னிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். வேட கன்னிகள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். உன்னதமானவர் மறைவிலே, சர்வ வல்லவர் நிழலிலே. சொல்லோ தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். அல்லேலூயா. நம்ம பாட்டு டக்குன்னு பிடிச்சிக்கணும். திருவேற்காட்டில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். 2-3 பாட்டு புது பாட்டாக பாடினாங்க. ஆனால் அப்படியே உடனே கூட பாடுறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அன்றைக்கி பாடினீங்களா சண்டே 2 பாட்டு ஞாபகம் இருக்குங்களா? அந்த பாட்டு ஞாபகம் இருக்குங்களா? எங்கள் பாசம் நேற்று சாப்பிட்டது ஞாபகம் இல்லை காலையில். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாட்டை பாடும்போது அதை அப்படியே உள்ளே கிரகிக்கும் போது அப்படியே பாடிக்கினே இருந்தோம்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். உண்மை பாடாமல் யாரைனா பாடுவது, உண்மை துதிக்காமல் யாரைனா துதிப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? அல்லேலூயா. துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. பழைய பாட்டு. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. துதியும் உமக்கே, கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உலகான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே.
ரெண்டாவது அவர் சொல்றாரு, நிழலா இருக்கிற தேவன். ஏசாயா 60:19 சொல்லுகிறது. 19, 20 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 60. நல்லா கவனிங்க. சூரியன் நீ பகலிலே வெளிச்சமாயிராமலும் ஆமென். அடுத்தது ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சூரியன், இந்த உலகத்தில் இருக்க சூரியன் உனக்கு வெளிச்சம் கொடுக்காம போனாலும், சந்திரன் வெளிச்சம் கொடுக்காம போனாலும், கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஆண்டவர் வெளிச்சம் தருகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியா ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காக்கிற தேவனாக இருக்கிறார். எப்ப தெரியுமா? அவரை நோக்கி பார்க்கணும். காலையில் எழுந்த உடனே அவரை நோக்கி பார்க்கணும். இனி காலையில் யாரெல்லாம் ஜெபம் பண்ணின்னு சொன்னால் வழக்கம் போல சில பேர் கை தூங்க, சில பேர் கை தூக்க மாட்டீங்க. அது வேறு விஷயம். இதை ஏன் கேட்குறேன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிற அனுபவம், அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் தான் உலகத்தில் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லைங்க சொல்லுவோமா? நாம் செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சால் கர்த்தர் செய்ய வேண்டிய தானாய் செய்வார். கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு காப்பார். அல்லேலூயா. உன்னை காக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எத்தனையோ போராட்டங்கள் வந்துச்சு இல்லையா? செங்கடல் வந்தது, யோர்தான் வந்தது, எரிகோ வந்தது, எத்தனையோ விதமான வாதைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்க பார்த்தாங்க, எல்லாவற்றையும் பார்த்தாங்க. ஆனாலும் கர்த்தர் கடைசி வரைக்கும் அவங்களோடு கூட இருந்து அந்த கானானுக்குள்ளே சேர்க்கிற வரைக்கும் அவங்கள விட்டு விலகவும் இல்லை, கைவிடவில்லை. அந்த ஆண்டவர் தான் சொல்றார், உன்னை பரலோகத்தில் சேர்க்கிற வரைக்கும் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர். அல்லேலூயா. கோபம் வரும். ஆண்டவர் நம்ம சேர்ந்த தப்பு பண்ணும்போது அவர் கோபம் வருமா? ஆனாலும் மனசுல செஞ்சு டக்குன்னு எத்தனையோ பரிசுத்தவன் நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதை பார்த்தோன்னு மனம் இறங்கிட்டு வர ஆண்டவர். சில நேரங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தில் நம்ம செய்வோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் செய்வோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் கோபம் வரும். பாட்டு டீச்சர்ஸ் பாட்டு, ஐயா பாட்டு ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடுறேன். எப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் நமக்கு சில நேரங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யும் போது கர்த்தருக்கு கோபம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவையுடைய பாடுகள், உபத்திரவங்கள், அந்த பாடு மரணங்களை பார்த்தவன் பிதாவாகி தேவன் என்ன செஞ்சுருவாராம்? மனமருங்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவனாக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. அந்த ஒத்தாசை ஒரு பருவதங்களுக்கு நேரம் எப்போது இருக்கட்டும். பூமியை பார்க்க வேண்டாம், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவர்களுக்கு நாடுபடியாய் கர்த்தர் இன்னைக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நாளிலே கூட யாபேசை போல நம்மை பெருக செய்வாராக. ஜபத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பெருக செய்து நம்மை ஆஸ்வதிக்க போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? செய்து கொடுத்த ஐயாவுக்காய், குடும்பத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து மாலை இருக்கிற கூட்டங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வராத தேவ பிள்ளைகளுக்காகவும் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கற்று சுகப்படுத்தும்படிக்கு அடுத்த வாரத்தில் கொண்டு வரும்படியாக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தொடர்ந்து எல்லா கூட்டங்களுக்கு தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவே, இந்த மகிமையான விளைக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, எப்படி யாபேசை ஆண்டவரே நீர் கர்த்தாவே உயர்த்தினீரோ அதே போல் இன்றைக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகள் நீர் ஆஸ்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானத்தினால உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி நீர் ஆஸ்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகளை சுகமாக்கி வரும் நாட்களில் ஒரு சாட்சியாக நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தாவே மக்கள் ஸ்தோத்திரம் 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 செய்தி கொடுத்த ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை கர்த்தர் ஆஸ்வதிங்க. வாழ்ந்தவருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் திருமண நாள் காண்கிற, பிறந்த நாள் காண்கிற, ஞானஸ்தான நாள் காண்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மேம்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும்.
மாலை கூட்டத்தை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பின் ஐக்கியம் சிநேகம் சமாதானம் இன்னும் நம்மோடும் சகல பொருத்தங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே முழு மன ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தாரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.